ஒரு தமிழ்நாடு வந்து 10 லட்சம் கோடி கடனில் வந்து இன்னைக்கு இருக்கு. காரணம், அந்த பைசாவை வந்து யாரோ திமுக ஆட்சியில் கொடுத்தாங்க, அண்ணா திமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. பிறகு எல்லா ஆட்சியில் வந்து எல்லாமே கொடுத்துட்டாங்க. பணம் பூரா இப்போ கடனில் இருக்குது. எப்படி 10 லட்சம் கோடி ரூபா கடன். இன்னைக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்கு ஒரு 10 கோடி ரூபா செலவு பண்ணுவோம். அதான் வந்து விளம்பரம் பண்ணுற ஒரு நடிகருக்கு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கோடி ரூபா அவன் கேட்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குதா? அப்போ நாட்டில் யார் வந்து கொள்ளடிச்சா? நாட்டோட 10 லட்சம் கோடி யாருக்கிட்ட இருக்குன்னு நல்லா சிந்தனை பண்ண அந்த மக்கள் அன்னைக்கும் ஒரு தீர்ப்புக்குனாங்க, இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு தீர்ப்புக்குறாங்க. எப்படின்னு கேட்டால், நாட்டில் வந்து ஒரு 10 கோடி ரூபா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் நடக்குன்னா அதில் 10 கோடி ரூபா ஒரு கான்ட்ராக்டுக்கு போயிருது, 10 கோடி ரூபா ஒரு நடிகருக்கு போயிருது. ரெண்டாச்சு நல்லா கேட்டுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்த. அதுக்கப்புறம் ஒரு 10 கோடி ரூபா கவர்மெண்ட் அப்படி இப்படின்னு போயிருது. கிட்டத்தட்ட ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவங்களோட நிலமை தான். அவன் இன்னை வரைக்கும் வெளியும் சொல்ல மாட்டான். இதே மக்கள் அந்த 3 பேரில் விளம்பரக்காரனுக்கு மட்டும் 10 கோடி ரூபா நம்ம கொடுத்தவன் அதை இன்னைய வரைக்கும் எவனுமே கேள்வி கேட்டதுக்கு கேட்டால் 10 லட்சம் கோடி ரூபா கடன். இன்னைக்கு ஒவ்வொரு டெண்டருக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டெண்டருக்கும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும். ஒரு படத்துக்கு உண்டான கதை யார் உங்கள் தாத்தா எழுதிட்டு இருக்காரு, நாட்டில் நடக்கக்கூடியதான் எழுதுவார். இதை கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இது வந்து மக்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இது வந்து ஒரு கற்பனை. அப்படி கற்பனை கதையில் வந்து என்ன வருவாண்டுமோ, மக்கள் சாபகேட்டில் வந்து இதே பணத்தை வந்து வச்சுட்டாங்க. வெறும் ஒரு தியேட்டரில் கொண்டு ஆளுக்கு 100 ரூபா கொடுத்தா தான் கதை முடிஞ்சு. ஒரு படம் எழுதி எந்த நாட்டிலேயாவது இந்த படம் ஓடுதா? நான் கேட்கேன். இத்தனை ஆயிரம் நாடு இருக்கு இந்த உலகத்தில். நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை படம் எதுக்கு ரிலீஸ் பண்ணால் இவ்வளோ பணம் எதுக்கு நீ சம்பாதிச்சுங்கிறதுக்கு உனக்கு வந்து சரியான ரீசன் இருக்கா? நீ மக்களுக்காண்டி உழைச்சனால ஒரு பைசா வாங்காமல் நீ சொல்லியிருக்கலாமே. சொல்லு, மக்கள்கிட்ட 5 ரூபா நீ கேட்டிருந்தா கூட உன்னோட குடும்பம் வாழறதுக்கும் மக்கள் பணம் கொடுத்து இன்னைக்கு கட்சி தலைவர் கூட ஒரு தலைவர் கூட சேர்ந்தோம்னா இன்னைக்கு உனக்கு வந்து வாழ்க்கைக்குள்ள பைசா கொடுத்துக்கிறதான் செய்வாங்க. அதனால நீங்கள் வந்து ஒரு படத்தை நடிச்சு அதுக்கு 100 கோடி ரூபா 45 கோடி ரூபா அப்படி ஒரு வருஷத்துல ஒருத்தன் இவ்வளவா சம்பாதிக்கும் கேட்டால் அதுக்கு வந்து படம் அப்படின்னு சொல்லி பேரு. அப்போ இதையெல்லாம் பண்ணி தப்பு பண்ணி இவ்வளோ பணத்தை கொடுத்துக்கிட்டு லாஸ்ட்டு 10 லட்சம் போட்டுருவோம். மொத்தம் மக்கள் தொகை கணக்குக்கு கொடுப்பாங்களாம். எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ஆமான்னு சொல்லி கையெழுத்து விடணும்.